கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. சீர்வருவம் சிகரந்துடும். ஒருத்தர் ஒரு பழைய டிவிஎஸ் வச்சுருக்கார். டிவிஎஸ், அதாவது என்ன சொல்லுது, மொபைட். அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் போனவுடனே நின்றோம். அப்புறம் ரொம்ப தூரம் தள்ளி 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 ஓட்டுவார். அவர் சாலையில் போகிற வேளை ஹார்னெல்லாம் அடிக்க வேண்டிய தேவை இருக்கா? அந்த வண்டியே போதுமான அளவு சத்தம் போடும். ஒரு பெரிய லாரி ஓடுற மாதிரி ஒரு சத்தம் வரும். நிறைய சிரமம், திடீர்னு ஸ்டார்ட் ஆகாது. ஆனால் அத்தனை பிரச்சனைகளோட அந்த மொபைட்டை அவர் விடுறது மாதிரியே இல்லை. சிலர் சொல்லுவாங்க, ஏன் இந்த பழைய மொபைட்டை வச்சுட்டு அதோட போராடணும், தூக்கி போட்டுட்டு வேற ஒரு வண்டியை வாங்க வேண்டியதானே, இப்போ தான் நிறைய லோன் கொடுக்குறானே அப்படின்னு. அப்போ அவர் சொல்லுவார், நீங்கள் சிம்பிளாக சொல்லிட்டீங்க தூக்கி போட்டுட்டு வேறு வண்டியை பார்க்குறது, எனக்கு அந்த வசதியெல்லாம் கிடையாது. லோன் போட்டுட்டு அப்புறம் எனக்கு மாதம் மாதம் கட்ட முடியாது. பட் இதையும் நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் தூக்கி போட முடியாது. இதையும் விட்டாச்சுன்னா நான் நடந்து தான் போகணும், என்னால் நடக்கவும் முடியாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சம் சிரமம் இருந்தாலும் அது எனக்கு உதவியாக தான் இருக்குது. கஷ்டம்தான், என்ன பண்ணுறது? அதுக்கு அது தூக்கி போட முடியாது. தூக்கி போட்டுட்டு நான் போக்குவரத்துக்கு எனக்கு காலாலேயும் நடந்து காரியங்களை சாதிக்க முடியாது. அப்போது அவருடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அது அவருக்கு பல சிரமத்தை கொடுக்குது, அசௌரியத்தை கொடுக்குது, கஷ்டத்தை கொடுக்குது. ஆனாலும் அவருடைய பிரயாணங்களுக்கு அது ஏதோ ஒரு விதத்தில் உதவியாக இருக்கிறதுனால அதை வேண்டாம் என்று தள்ள முடியாது. வாழ்க்கையில் சில நேரத்தில் நம்முடைய உறவுகள் விஷயத்திலும் அப்படித்தான். சில நட்புகள் குடும்ப உறவுகளாக இருக்கலாம், நண்பர்களுடைய உறவாக இருக்கலாம், அலுவலக உறவாக இருக்கலாம், வியாபார உறவாக இருக்கலாம். சிலருடைய உறவுகளிலே நமக்கு சிரமங்கள் இருக்கிறது, சோர்வுகள் இருக்கிறது, வருத்தங்கள் இருக்கிறது, கோபங்கள் இருக்கிறது, வெறுப்பு இருக்கிறது. இதெல்லாம் இருக்கிறது என்பதற்காக சில உறவுகளினாலே நமக்கு அடிக்கடி பலவிதமான மன கஷ்டங்களும் இருக்கிறது. ஆனாலும் அந்த உறவுகளை நாம் வேண்டாம் என்று சொல்லிவிட முடியாது. ஏனென்றால் அந்த உறவுகளை வேண்டாம் என்று சொல்லிவிட்டால் நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்தில் நம்ம தனிமையாகி விடுவோம். நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்தை நாம் நினைத்தது போல நன்றாக கொண்டு செல்ல முடியும். எனவே இந்த வாழ்க்கை பிரயாணத்திற்கு இந்த உறவுகளுங்கிற வாகனம் அவசியம். அது கொஞ்சம் சத்தம் போடும், கொஞ்சம் சிரமம் கொடுக்கும். சில நேரத்தில் ஏன் தான் இந்த மாதிரி அமைந்து விட்டதோ என்று எண்ண தோன்றும். இவைகளெல்லாம் வாழ்க்கையில் சகஜமானவைகள் தான். நாம் அமைத்து கொண்ட வாழ்க்கையிலே நமக்கு ஏற்பட்ட உறவுகளிலே எல்லாம் சுமூகமாக இருந்தால்தான் அது ஒரு ஆசீர்வாதமான உறவு என்று சொல்ல முடியாது. வாழ்க்கையினுடைய பல சூழ்நிலையிலே, பல உறவுகளிலே நமக்கு சிரமங்களும் சோர்வுகளும் சஞ்சலங்களும் எல்லாம் வரும். ஆனாலும் அந்த உறவுகள் நம்முடைய வாழ்விற்கு அவசியம். எனவே அந்த உறவுகளிலே நாம் தொடர வேண்டும். அதற்குத்தான் ஆண்டவர் நமக்கு என்ன உதவி செய்கிறார் என்றால், அவருடைய உறவிலே நாம் ஆழமாக செல்லுகிற பொழுது அந்த உறவு நம்மை சந்தோஷப்படுத்தும், அந்த உறவு நம்மை பலப்படுத்தும், அந்த உறவு நமக்கு நம்பிக்கையை கொடுக்கும். ஒரு பக்கம் நமக்கு இருக்கிற உறவு வட்டங்களிலே, நம்முடைய அலுவலக வட்டங்களிலே, நம்முடைய குடும்ப வட்டங்களிலே அந்த உறவுகளினாலே நமக்கு சில அசௌகரியங்களும் சோர்வுகளும் ஏற்பட்டாலும் கூட கர்த்தரோடு நாம் ஏற்படுத்தி கொண்ட உறவு நம்முடைய மனதுக்கு அமைதியும் தைரியத்தையும் நம்பிக்கையும் சந்தோஷமும் கொடுக்கிறபடினாலே இந்த உறவுகளை நாம் தொடர்ந்து அந்த உறவோடு சேர்ந்து செல்ல முடியும். எனவே உறவுகளை வெறுக்காமல், உறவுகளை வேண்டாம் என்று சொல்லாமல், உறவுகளினால் சில பிரச்சனைகளும் சில சோர்வுகளும் இருந்தாலும் அவைகளை ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் சொல்லி, தேவன் நமக்கு அளிக்கின்ற உறவினாலே, தேவன் நமக்கு அளிக்கின்ற ஐக்கியத்தினாலே நம்முடைய இதயத்தை இலகுவாக்கி கொண்டு தொடர்ந்து அந்த வாழ்க்கை பிரயாணத்திலே நாம் தொடர வேண்டும். ஒரு வாகனத்தை ஓட்டுகிறவங்களுக்கு ஏதோ சில சிரமங்கள் ஏற்படுகிறது, அதற்காக உடனே வாகனத்தை வேண்டாம் என்று சொல்லிவிட மாட்டார்கள். சுமூகமாக இருந்தால் நல்லது தான், ஆனால் சுமூகமாக இல்லாவிட்டாலும் அது நமக்கு அவசியமானது. எனவே உறவுகள் அவசியமானவைகள். அவைகளை நாம் ஒருபோதும் வெறுத்து விடக்கூடாது, அவைகளை வேண்டாம் என்று எண்ணிவிடக்கூடாது. இறை உறவை அனுபவித்து, ஐக்கியத்தை அனுபவித்து இந்த உறவுகளையும் நாம் நன்மைக்கு எதுவாக மாற்றிக்கொள்ள வேண்டும். சகலவற்றையும் நன்மைக்கு எதுவாக மாற்றுகிற ஆண்டவர் இந்த உறவுகள் விஷயத்தில் நமக்கு நன்மையான விளைவுகளை தருவார்னு நாம் விசுவாசிக்க வேண்டும். நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார்.